தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வளாகத்தில் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநில செயற்குழு கூட்டத்தின் முக்கிய அம்சமாக இன்று தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்று ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழக அரசிற்கு தமிழ்நாடு சத்துணவு சங்க மாநில செயற்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்பது தமிழ்நாடு சத்துணவு சங்கம் நீண்ட நாட்களாக பல்வேறு வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக போராடி வந்துட்டு இருக்கு. ஆட்சிகளும் காட்சிகளும் மாறினாலும் சத்துணவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் இது வரைக்கும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறு கட்ட முறையீடுகள், மாநாடுகள், இப்படிப்பட்ட இயக்கங்கள் மூலமாக எங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு கொடுத்திருந்தாலும் இன்னும் எங்களுக்கு 40 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு நாங்கள் பணி செய்துட்டு இருக்கோம். சமுதாயத்தில் கூடிய அடித்தட்டு மக்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள, பள்ளி செல்ல வசதி இல்லாத, வாய்ப்பில்லாத, பசியால் வாடக்கூடிய குழந்தையுடைய பசியை போக்கி அவருடைய கல்வி, வேலை வாய்ப்புக்காக, ஆரோக்கிய வளர்ச்சிக்காக இந்த சத்துணவு ஊழியர்கள் 40 ஆண்டுகளை கடந்து போராடி பணி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய குடும்பம் வறுமையில் தான் இருக்குது. அதனால் எங்களுடைய முக்கிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா காலமுறை ஊதியம் வேணும். எங்களுடைய பணி நேரம் என்பது காலையில் 8 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்புனாதான் அந்த பள்ளிக்கு சென்று அந்த எல்லா பராமரிப்பு வேலையும் பார்த்து பிள்ளைங்களுக்கு உணவளிக்க முடியும். திரும்ப நாங்கள் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே ஆகுது. அப்படிங்கும்போது பணி நேரம் அதிகமாக இருக்குது. எங்களுடைய ஊதியம் சிறப்பு காலம் ஊதியம் சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். பணிக்கு ஓய்வுக்கு பின்பு சிறப்பு ஓய்வூதியம் சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். வெறும் 2000 மட்டும் வாங்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு கடந்த ஆட்சி காலத்தில் ஜனவரி 24 அன்று சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்ததுலேருந்து 3400 ரூபா அமைப்பாளர்களுக்கும் சமையல் உதவியாளருக்கும் 3000 சொல்லி சிறப்பு ஓய்வூதியமாக அறிவித்தாங்க. அதுவுமே எங்கள் வாழ்வாதாரத்துக்கு பத்தாது. அதனால் எங்களுக்கு நீண்ட கோரிக்கை காலமுறை ஊதியம் வழங்கணும். அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் குடும்ப பாதுகாப்போடு வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சத்துணவு திட்டத்தில் என்ன இருக்கோ இல்லையோ தெரியாது. எங்களுடைய உடல்நிலை எதையுமே கருத்தில் கொள்ளாது. 12:30 அப்படின்னா தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து பள்ளிகளிலையும் மாணவர்களுக்கு உணவை சிறப்பாக வழங்கிட்டு இருக்கோம். அந்த உணவு வழங்கக்கூடிய பணியை பல்வேறு சிரமங்களுக்கு இடையில நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு 60% பணியிடம் காலி பணியிடமா இருக்கு. அதில் அமைப்பாளர் 2 மையத்திலிருந்து 5 மையம் 6 மையங்கள் வரைக்கும் இன்னைக்கு பராமரிப்பு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கணக்கு எழுதி பராமரிக்கிறது அது கூட நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சமையல் உதவியாளர்களுடைய பணி மிக கடினமான பணி. 5 கிலோமீட்டர், ஆளுக்கு 6 கிலோமீட்டர் பஸ் இல்லாமல் நடந்தே போய் சமைச்சு இன்னொரு மையத்துக்கு தலைச்சமையாக சுமந்து போய் அந்த உணவு வழங்குற பணியை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 60% காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு முக்கியம் என்னன்னா, எல்லா பள்ளிகளிலையும் காலை உணவு திட்டம் நடந்துட்டு இருக்கு, சிறப்பாக நடக்குது. அந்த காலை உணவு என்பது வெளிமுகமை மூலமா, மகளிர் திட்டம் மூலமா நடந்துட்டு இருக்கு. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அந்த காலை உணவு திட்டத்தை சத்துணவு திட்டத்தோடு இணைத்து அந்த ஊழியர்களையும் நாங்கள் இதுக்கு சத்துணவு திட்டத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா என்னுடைய காலி பணியிடமும் சரியா வரும். அந்த ஊழியர்களுடைய வாழ்க்கையும் செழுமையாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த காலை உணவு திட்டத்தை சத்துணவு திட்டத்தோடு இணைத்து அந்த காலை உணவு திட்ட பணியாளர்களையும் சத்துணவு திட்டத்தோடு இணைத்து கொண்டு வரணும் அப்படிங்கிற எங்களுடைய கோரிக்கையாக வச்சிருக்கோம். இது சம்பந்தமாக கடந்த 21ஆம் தேதி, கடந்த மாதம் 21ஆம் தேதி எங்களுடைய துறை அமைச்சர், சமூகத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெகதீஸ்வரி அவர்களை ராஜபாளையத்தோட இல்லத்தில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக கடிதமும் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் மிக விரைவில் துறை அமைச்சர், அதுவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய துறையினுடைய சமூகத்தினுடைய உயர் அதிகாரிகளையும் விரைவாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை பேச இருக்கிறோம். அதுக்கு அவங்க டைம் ஒதுக்கி கொடுக்கணும்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அவன் மிக விரைவில் இந்த கோரிக்கையை வச்சு அங்கே சந்தித்து பேசுறதுக்கு இருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா வருகிற 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது, பட்ஜெட் கூட்டத்தொடர். அந்த கூட்டத்தொடருக்கு முன்பாக எங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அந்த கூட்டத்தொடரில் இந்த சத்துணவுடைய நிலைமை, இந்த சத்துணவு நடத்துவதற்கான இந்த காலி பணியிடம், எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமான அறிவிப்புகள், எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை இதெல்லாம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த செயற்குழு விரிவாக கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுபோக இந்த மாதம்
ஒன்றிய பேரவை, இந்த சங்கத்தினுடைய ஒன்றிய பேரவைகள் ஜூன் 15க்கு முதல் ஜூலை 15க்குள்ளாக ஒன்றிய பேரவைகள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் ஒன்றிய பேரவை கூட்டங்களையும் அதுபோன்ற ஜூலைக்கு 20க்கு பின்பு மாவட்ட பேரவை கூட்டங்களையும் நடத்துது. அதுக்கு அடுத்தபடியாக மாநில பேரவை நடத்த இருக்கிறோம். இது அனைத்து ஊழியர்களையும் சந்தித்து நம்முடைய நிலைமைகள், அரசுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் கொண்டு போக இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலச்சூழலில் இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்று சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சத்துணவு ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். அந்த மாற்றத்தை தவறும் பட்சத்தில் நாங்கள் களத்தில் இறங்கி அடுத்த கட்ட எங்களுடைய வாழ்வாதாரத்தை பேடுவதற்காக, எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக அடுத்த கட்ட போராட்டத்துக்கும் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த செயற்குழு வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். அரசு ஊழியர் சங்கத்தோடு இணைஞ்சும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கோரிக்கை வச்சு பல்வேறு காலகட்டங்கள் நாங்கள் அரசு கவனத்தை ஈர்த்திருக்கிறோம். ஆனால் எதுவுமே செய்யாமல் இல்லை. பல கோரிக்கைகள் எங்களுக்கு செஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மெயினான கோரிக்கைகள் இன்னும் பெண்டிங்காக இருக்கிறதா கொஞ்சம் வருத்தம். அது இந்த அரசு செய்யும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால அரசு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராகிறோம். நன்றி.